ராஜாதி ராஜரே, கத்தாதி கர்த்தரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ஹalleluya hallelujah 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 உம்மை பாடுவேன். Hallelujah 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 உம்மை பாடுவேன். ராஜாதிராஜனீரே. 9 மணிலிருந்து 11 மணிக்கு சர்வீஸ் முடிச்சவங்க கை தூக்குவாங்க. எத்தனை சந்தோஷப்படுறேன். ரோட சொல்லியிருக்கா இல்லையா? ஜோதி உனக்கு இல்லையா? காது கேட்க முடியாது. காது கேட்குதா இல்லையா? 9 மணிலிருந்து 11 மணிக்கு எத்தனை பிடிச்சிருக்கு? இல்லையா? சைடை பிடிக்கலையா? காது கேட்கலையா? காலை ஆராதனை 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் யாருக்கு பிடிச்சிருக்குது? ஆசிரியர் அது கேட்க முடியுதா? கீதமா வேற காதோடு ஒளி வச்சுக்கிட்டு கேட்குதா? கிறிஸ்தவங்க சந்தோஷப்படுவாங்க. போன் பண்ணி கேட்கலாம். இப்பொழுதுமே எப்படியே நீ போட்டு முடியாது இல்லையா? இல்லையா? அதனால தயவு சரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நேரமாக எடுத்து திரும்ப ஆராதனை மட்டும் கொஞ்சம் தாமதமாகிடும். அதில் போட்டு நேரம் அதிகமாக சீக்கிரமாக முடியும். நீதியை பின்பற்றுங்கள் என்ற தலைப்பில் கடந்த வாரத்தில் நான் எடுத்தேன். நீதியை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையிலே எடுக்கப்பட்டேன். அதுல என்னோட காரியத்தை பத்தி பார்த்தேன். சீக்கிரமாய் தியானிக்க பார்க்கலாம். சீக்கிரம் நான் சொன்னேன் 11 மணிக்கு முடிக்க நீங்க பேசுறீங்கன்னா போய் ஓட்ட முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பார்த்தாலே போன வாரம் செய்தி இருந்தோம். எப்போ நீங்க அடிச்ச காப்பி அடிச்ச பாட்டா பிடிச்சி வாங்கிடுவோம். அப்புறம் நீதியை பின்பற்றுங்கள் என்று அதுல என்னென்ன வார்த்தை வந்து சீக்கிரம் சொல்ல பார்க்கணும். வார்த்தை சொல்லு. என்ன வேண்ட போன வாரம் என்ன வேண்ட? அப்பா எவ்வளவு அழகான சபையில் கஷ்டப்பட்டு தொடங்கி எடுத்தேன். ஒவ்வொன்றா இங்க 7 எடுத்து வெயிட்டிங்க உங்களை ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? இந்த முறை கேட்டீங்க பாஸ்டர் 11 7 அழுத்துக்கள் என்ன சொன்னேன்? சீக்கிரம் சொல்லுங்க. 7 அப்புறம் 8 போடணும். 7 குத்து விளக்குகள், 7 சைக்கிள்கள், 7 சபைகள். அவ்வளோ சீக்கிரம் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. அவன் ஊட்டி பத்தி கேட்பான். வேற என்ன எடுத்தேன்? 7 முந்திரி அழகா பெரியக்கா 7 மணி யாரும் சொல்லிவிட. அப்புறம் 4 மணிக்கு 7 புஸ்தகம் செய்யணும். பரவாயில்ல ஸ்தோத்திரம். அப்புறம் எது சரியாச்சு புஸ்தகம் கரெக்டாக வச்சுக்காங்க. பரவாயில்ல 7 கலசங்கள். அப்புறம் தம்பி யூத்து கேஸ் லீடர் 7 எழுதுன்னு பண்ணிக்கணும். அப்புறம் 7 அதுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா? 7 வெள்ளிக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வெளிப்படத்துல 7 அதிகமாக போட்டு அதிகாரம். அப்புறம் 7 மணிமா தாவிது தெரியும். முதல் படம் எடுத்தது தாவிது 7 முறை எடுத்தார். அப்புறம் அருணமா ஆமா நினைச்சு நீங்க கீதா முடியதான் அப்புறம் ஆசா
எழுதும் குடும்பம். சுலேமியா எழுதுறது தும்பி எழுதுன பரவாயில்ல. சங்கீதா நீ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அவங்க நீதியை சொல்லி 7 தடவை துதிக்கிறோம். அப்ப இந்த பக்கம் சத்தமா இல்லை ஆண்கள் பகுதியில. அப்புறம் யூத் பசங்க சொல்லு, டேடி சொல்லு. 7 தடவை என்ன நேரம் வந்துச்சு? ஜோயல் சொல்லு. எழுதுறீங்களா இல்லையா? சப்ஜெக்ட் வள்ளி இல்லையா? வள்ளி கொடுத்தீங்க. அப்புறம் சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஆசாரியர் ஏறுவது வந்து தெரிஞ்சு கொண்டார். அப்புறம் வெரி குட். சாலமோன் தாவீத நீதிமானாக்கப்பட்ட சொன்னார். அப்புறம் எத்தனை நீதிமான்? பழைய ஏற்பாடுகளோட நீதிமான்கள், புதிய ஏற்பாடுகள் நீதிமான்கள். இவ்வளவு பெரிய ஆழமான சத்தியத்தை சொல்லி நாம் மண்ணுக்கு போக மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம் பாஸ்டர் ஜோமானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியை பின்பற்றுங்கள். 2வது பகுதியில் நினைக்கிறேன், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள். நீதி நிமித்தம் துன்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுது. சொல்லுவாங்க ஊர்ல நல்லவனாவே இருக்கக்கூடாதவா? அல்லேலூயா. ஊர்ல என்னைக்குமே பாருங்க, ஒரு நீதி செய்யும் போது பிசாசு செய்ய விடாது. நல்ல காரியம் செய்யும் போது ஊரை தூற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டுற வரைக்கும், வீடு கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை இருக்கு. என்னன்னா அநேக விரோதமாக எழுப்புவார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காரியம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது சமுதாயம் பாத்தீங்கன்னா, பாவம் செய்யும் போது பாத்தீங்கன்னா சமுதாயம் நம்மள ஒன்றும் சொல்லாது. ஆனா நல்லவனா ஆயிட்டா சமுதாயம் விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா பார்த்துக்கோங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுங்கள். அது தப்பு கிடையாது. அப்ப நம்ம நல்லது செய்வது யாருக்கு தெரியும்? எழுத்து வாசி, மத்தேயு 5:10 வசனம் வாசி. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல செய்யும் போது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்ப செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? சொல்லி காட்டக்கூடாது. எழுதிப்போம். நல்லது செய்யும் போது மற்றவங்களுக்காக நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீதி செய்யறதுக்கு நீ நியாயம் கிடையாது வாழ்க்கையில. அல்லேலூயா. இதுதான் மிக ஞானமா செய்ய வேண்டிய இது 2வது முறை. 2வது முறை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் சொல்லி விசுவாசமானவன் நான் அதை செஞ்சுட்டேன், நான் கொடுத்த கடிதான் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீதி கிடைக்காது. ஒருவேளை கஷ்டப்படும் போது பண உதவி செய்திருக்கலாம், வீடு கட்டும் போது கடன் கொடுத்திருக்கலாம், இல்ல மற்ற ஏதாவது ஒரு தேவைகள் துணிமணி வாங்கி கொடுத்திருக்கலாம். நீங்க சொல்லுவீங்க நான் வாங்கி கொடுத்தேன், நான் செஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா அந்த நீதியிலிருந்து எடுக்கப்படும். கர்த்தர் யார் அதிகமாக நேசிக்கிறார்னா பாத்தீங்கன்னா நீதி என்று துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லதான் செய்வேன், எனக்கு கெட்ட பேர் தான் என்னுடைய பாலிசி. அல்லேலூயா. அதனால மனுஷனை பார்த்து நான் என்னைக்குமே எதையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி ஓடி போயிருவாங்க. மனுஷனை இன்னைக்கு கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு நீதி வந்து துன்பப்பட்டா யாருக்கு அதிகமானி பரலோக ராஜ்யத்துல உங்க பேர்கள் எழுதப்படும் கிடைக்கும். நல்லதா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க விட்டுடுங்க. அல்லேலூயா. அது யார் பார்ப்பாங்க? கர்த்தர் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு பரலோகத்துல உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்து கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படும் போது கர்த்தர் அது வேண்டிய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. சில கிராமங்களில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கட்டுப்பாடுகள் இருப்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா தடுத்தர மாட்டேன்னுவாங்க, ஏசாமி ஏற்றுக்கொண்டு யாரும் உள்ள போக கூடாதுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு கிராமத்துல, ஒரு தேசத்துல, ஒரு ஊர்ல ஒரு நீதிமான் தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நீதிமான் இருந்தா போதும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொன்னாரு, நீ கிழக்கே மேற்கே போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நீ நடக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வதிப்பார் சொன்னார். அல்லேலூயா. அவர் நடக்க முடியல ஆபிரகாம். அப்ப வண்டியில அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சோதம் குமாரம் பட்டணத்தை அழிக்கும் போது தேவன் மிகுந்த கோபாக்கினில் இருந்தார். பாவம் நிறைந்த பட்டணம். ஆனாலும் அதுல ஒரே ஒரு நீதிமானுக்கு சொல்லி, ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தன்னுடைய தேசத்தை அழைத்தார். அது யாரு? அல்லேலூயா, ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப நான் யாரு சொன்னாரு? யாரு சொன்னாரு? ஆபிரகாம் மோசேவா? ஆண்டு சொல்றாரு, நான் ஒரு காரியம் சொல்லாம நான் தேசத்தை அழிப்பேனோ அப்படின்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் சொன்னார். உடனே என்ன செய்தார்னா தேசத்தை கொடுத்து வாழப்பட்டு ஜெபித்தார். அப்ப உங்களுக்கு தெரியல, 50 நீதிமான் அழிக்க மாட்டேங்கிறார், 40 நீதிமான், 30 நீதிமான். அப்ப அது பாத்தீங்கன்னா அவர் சொல்லி ஜெபித்தாரு. ஆனா நீதிமானங்க இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஈரோட்ல நம்ம நீதிமான் எடுத்தா 0.1 தான் வரும். அல்லேலூயா. 0 முடிஞ்சு புள்ளி 1 வரும். அல்லேலூயா. அது நான் இல்லை. அல்லேலூயா. யாரோ ஒரு பரிசுத்தமா புண்ணியமா ஜெபம் நம்ம நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டவர் கர்த்தர் சொல்றா, அநேக ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பார்த்துக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஊருக்கு சமுதாயம் தள்ளி வைக்கிறார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சாதாரண பேசுறாங்க. அப்ப 7 மடங்கு அக்னி நதிக்குள்ள போட்டாங்க. எத்தனை மடங்கு? 7 மடங்கு எரியில அக்னியை போட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னதான் செஞ்சாலும் அவங்க என்ன சொன்னாங்க, நீ உன்னுடைய விக்கிர தேவத்தை வாழ்ந்து நீ விக்கிரங்கள் வழிபாடு சொன்னாங்க, என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்ய மாட்டேன், நானு விட மாட்டேன். அதே டைலாக் யாஸ்மன் ஜோசோ சொன்னார். அல்லேலூயா. நானும் விடாருமே, எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் நேசிப்பேன். தானியேல் அதே மாதிரி செய்தார். துர்க்கிய சிங்க கோயிலுக்கு போட்டாங்க. அவனை தேவனை வழிபாடு பண்ணக்கூடாது, ஆனா கர்த்தருடைய நீதியை தானியேல் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது புகழ்ச்சி வரும்போதும் இகழ்ச்சி வரும்போதும் தேவனை சோதிச்சு பார்ப்பார். ஒரு நல்ல வீடு கட்டதப்ப சொல்லுவாங்க, அப்பதான் ஆண்டவர் நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு பார்ப்போம். குறைஞ்சாதி மக்கள்கிட்ட நீங்க பேசும்போது ஆண்டவர் வாட்ச் பண்ணுவார். என் வீட்டுக்கார நைட்டு போகணும், 4 சிப்பு போய் நான் வீடு கட்டினேன். என் பையன் அமெரிக்காவில் போய் பணம் வச்சுட்டான். என் பிள்ளை டாக்டரா இருக்கிறான், நான் கட்டினேன். நான் சைக்கிளை பார்த்து கட்டினேன், தேவம் பண்ணேன். நான் எல்லாமே செஞ்சேன். இது நான் கட்டுறேன், என் வீட்டுக்கு ரத்தம் அப்படின்னா இல்லையா, அதுலேயே போயிடுச்சு. நீ பேசுறது, நீங்க பைபிள் படிச்சுக்கல, காது ஒரு வசனம் படிச்சீங்க, ஆங்கிலத்தில் படிச்சு, தமிழில் படிச்சீங்க. காது உண்டாகிறவர் என்னமா கேளாதோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனா உண்மையாக நம்முடைய எல்லா குணமும் நல்ல குணமா இருக்கு. உண்மையா சில கிறிஸ்தவங்களை பார்த்து நல்லவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவன் கிரியில விழுகிறான். பெருமை இது பேசணும் நான் போய் அப்படிங்கிற வந்து அல்லேலூயா. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக கிராமங்கள்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் தள்ளி வச்சிடலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ரட்சிக்கப்படாத இருக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவனுக்கு நான் வீடு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கம்மா, உடனே பொட்டு வச்சு நான் கிறிஸ்தவன் ஏற்றுவாங்க. இது செய்யக்கூடாது. இது உண்மையை செய்யற நிறையவே செய்யறேன். ஏசாமி போட்டா வைக்க மாட்டாங்க, இந்துக்கள் போட்டா வைக்க மாட்டாங்க, கிறிஸ்தவ போட்டா வைக்க மாட்டாங்க, நடுத்தரமா இருப்பாங்க. தெரியல யாருக்கு கிறிஸ்தவங்கள் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவம் யாருமே எனக்கு தெரியாது. மறுதளிக்க கூடாது. தேவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தால், கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில் உண்மையா இருந்தால் கர்த்தருக்கு நாமத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணாது துன்பப்படணும். உண்மையான கிறிஸ்தவன் அல்லேலூயா. நான் புதுசா வீட்டுக்கு போகும்போது ஸ்நானம் கட்டணும் நம்ம சொன்னாங்க. ஸ்நானம் கட்டக்கூடாது, ஸ்நானம் கட்டுதான் கட்டுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க எனக்கு உடனே பேசுவாங்க, ஸ்நானம் தான் கட்டுவேன் கட்டக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி நான் வீடு கட்டுக்கிறேன், என் வீட்டுக்குள்ள கட்டிக்கிறேன் கட்டுறேன். அப்புறம் வந்து இது சிருஷ்டி வைக்கூடாது, வெளியே வைக்காதீங்க, உள்ள வச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. சப்போஸ் இன்னைக்கு வேலையில எத்தனை பேர் நான் இந்து ஆச்சா நான் கிறிஸ்தவன் சொல்லி எத்தனை பேர் எங்க வீட்டுல இருக்குதுங்களா? அதோட நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளை தான் நீதிதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உடனே மனுஷனுக்கு சாய்ந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் இல்லைன்றோம். எடுத்து வாசிக்கிறாங்க அருமையான வசனம் 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்க நல்ல வசனம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிப்போம். அவரோடு கூட பாத்தீங்களா, நல்ல பார்த்த வசனத்தை நல்ல உணர்வு பண்ணுங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா பப்ளிக்ல பேசுறதுக்கு நான் கிறிஸ்தவன் இல்லைங்க. கோயிலுக்கு போகணும்னால எந்த கட்சி இல்லைங்க. சமயம் ஒரு வாயின் வார்த்தையினை அறிக்கையிடும் போது தேவன் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தூக்குறதுக்கு நம்ம வெட்கப்பட்டு போறோம். உன் வீட்டை ஏசாமி போட்டா வச்சா மட்டும் பார்த்தா, தசமமா கொடுத்தா மட்டும் பார்த்தா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும். விட்டு கொடுக்கணும். பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, 1000 பேர் 1000 பேசுவாங்க, கவலைப்படாது. எனக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து என்னமோ பேசுறேன். எனக்கு இல்லாத பட்டமே கிடையாது. நான் டாக்டர் விசாரிக்கிறேன். நான் கவர்மெண்ட் பட்டம் வாங்கினதுக்கு நிறைய பட்டம் எனக்கு வந்துச்சு. நான் படிக்காம மார்க் வாங்காம வாங்கிட்டேன். நான் படிக்கவே இல்லைன்னு இருக்காங்க. சில பேர் காசு கொடுத்து வாங்கி படிச்சுட்டாங்க. சில பேர் சொன்னாங்க ஒரு அங்கேயே போடவே மாட்டார், ஒங்கி தான் கட்டுவாங்க. ஆச்சா அதுக்கப்புறம் இவர் பெண்களுக்கெல்லாம் ஈடுனாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு இவருக்கு பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் செய்தா கள்ளத்தீக்கு தரிசனம் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கள்ள போதனைனாங்க. ஏசாமி 2வது வரி வரமாட்டாங்க. 2012 13 ஆண்டு சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல வெள்ளி மாசம் சொன்ன மாதிரி எல்லாம் எதிர்மாறம் மாறுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்க நிறைய பட்டத்தை கொடுத்தீங்க, சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த பட்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையுடைய பட்டம் வரும். அல்லேலூயா. கணவன் மனைவியோ வாழ்க்கையில நம்ம பிரச்சனை இல்லைங்க. நம்ம பொது சமுதாயத்துல நம்ம பொறுத்த அளவுக்கு நம்ம நீதியாக இருக்கும். ஒரு பிரச்சனையா கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க செய்யாத சொன்னாங்க விட்டுருங்க. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. தெளிவான வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். போதும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் அழைக்கும் போது, தேவன் அழைக்கும் போது சும்மா அழைப்பார். ஒரு வேதத்தோட ரகசிய சொல்லி கடந்து போறோம். அப்போஸ்தலர் பவுல தேவன் அழைக்கும் போது பவுல் நினைக்கவா நீ ஊழியம் சொல்லல. ஆனா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்தார்.
யார் யாருக்கு கண்டிஷன் கொடுத்தீங்களா? பேருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்சோன் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு கண்டிஷன் பண்ணாரு. அவர் வேற கண்டிஷன் பண்ணாரு. தாவீதுக்கு வந்து கண்டிஷன் பண்ணாரு. ஆச்சா, நீ ஒரு பிள்ளையோட தான் வாழணும், கணவன் மாதிரி வாழ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பவுலை மட்டும் கண்டித்து உணர்ந்தார். இல்லையா? இதெல்லாம் சொல்லியதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்தார் பாரு. அதோடைய ரகசியம் சொல்ல லேப்டாப் இருக்காது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-26 லேப்டாப் இருக்காது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-26 ரைசரை குறிச்சுக்கோங்க. பவுல் என்னென்ன பாடுபட்டாரு. நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவ சொல்லி வெட்கப்படுறீங்க, கிறிஸ்தவ வேலை தர மாட்டேங்கிறாங்க, கொண்டு வைக்கிறாங்க வேலை தர சொன்னீங்க. அது அத்தனையுமே பாருங்க. பவுல் என்னென்ன கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்திருக்கா நீங்க பாருங்க. அதை காட்டி நம்ம எவ்வளவு பரவாயில்ல. 1% கூட நம்ம பாடுபடல. எடுத்து வாசிக்கும். அது இருக்காது, லேப்டாப் இருக்காது. யூதர்களாலே 1 குறைய 40 அடியாக இயேசுக்கு எத்தனை அடி வாரம் அடிச்சாங்க? 39 வாரம் அடிச்சுட்டாங்க. பவுல் எவ்வளவு வாங்கியிருக்காரு? அடி வாங்கியிருக்காரு 39 வாங்கியிருக்காரு. இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? ஏசாமி எவ்வளவு வாங்கியிருக்காரு? இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? அதே அடி ஏசாமி அடி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். கல்லடிச்ச ஒரு சீசாயிரம். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கப்பலுடைய சேதப்படி கப்பலுக்குள்ள தண்ணிக்குள்ள மாட்டிட்டார். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போகிறேன். அவர் பவுலுக்கு வந்ததுக்கா பாத்தீங்கன்னா நைட் ஒரு சின்ன பழம் எடுத்து துணி கொடுத்து போயிட்டாரு. நிறைய போயிட்டாரு. போயிட்டு விடிகால எங்க தப்பிச்சோம் கொள்ள பார்த்தாங்க, தப்பிச்சு போனார். அப்புறம் அநேக தரம் பிரயாணம் செஞ்சேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் திடீர்னு பாத்தீங்கன்னா சின்ன அவர் கடந்து போயெல்லாம் பிடிக்க போகும்போது பவுல் பாத்தீங்கன்னா திடீர்னு அடிச்சு போயிடுச்சு. அதுல தப்பிக்கப்பட்டாரு. கல்லரால் வந்த மோசங்களிலும் திருடுறது அநேகம் திருட பணம் சொல்லி திருடிட்டு அடிச்சு தூக்கி போட்டாங்க பவுல. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அவங்க ஜனங்க ஸ்கூல் இருக்கிறப்பட்ட பிள்ளை விரோதமா எழுப்பினாங்க பவுலுக்கு. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான ஊழிய செய்யக்கூடாது சொல்லி அடிக்க துன்பப்படுத்தது பவுல் செய்தார்கள். அப்புறம் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் நல்ல சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் கண் விழிப்பு பசியும் தாகத்திலும் நீங்க நினைக்கலாம் கட்டுரை நான் சொன்னேன். இன்னைக்கு நான் சமூகத்துல 10 ஆண்டுகளாக ஆண்டு ஊழியத்தை கண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட கிறிஸ்துமஸ்க்கு நான் சாப்பாடு நேரத்தை சாப்பிட கிடையாது. ஒரு பண்டிகை கூட ஈஸ்வராச்சு எந்த பண்டிகை இங்க திருமண நாளோ இங்க பிறந்த நாளோ இதையுமே கொண்டாடுறது கிடையாது. ஆனா நான் பாருங்க, ஈஸ்டருக்கு நான் நேரமா முடிச்சிட்டேன். 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போகும்போது 11 மணி. ஏன்னா நாளைக்கு நடக்க மாதிரி பெரிய விசுவாசம் வந்து நைட்டு 11 மணிக்கு யோசிப்பாங்க. உள்ள தூரம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு தூக்கி போதும். ஆனா இவங்க மக்கள் என்ன பேசுவாங்களோ இல்லையோ, மக்கள் என்ன கடப்படுத்த கத்தனை பார்ப்பாரு. பண்டிகை நாள் கூட என் பையன் அப்படி இருக்காங்க. உங்களுடைய மாதிரி அவனுக்கு பசி இருக்கவே நீங்க ஒரு செகண்ட்ல ஜனங்கள் தூக்கி போறாங்க. அதுதான் மனுஷனோட நம்பிக்கைப்படுது. எல்லையா நான் தாவீதுகளையும் தாவீது கண்ணங்களையும் ஒய்வுகளையும் திரும்பி வந்து நன்றி நாளைக்கு செய்வாங்க பண்ணுவாங்க. கவலைப்படல. இதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஊழியக்காரனை எத்தனை கேவலம், எத்தனை நெந்த இது இல்லையா? இந்த இடத்துக்கு அவமானம், வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இல்லாதவங்க ஊழியத்தை செய்யும். பைபிளை கையில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டம் சொல்லுவாங்க பாருங்க. ஆனா ஆண்டு ஒரே வார்த்தை கலப்பி விட்டுட்டு ஒரே ஒரு காரியத்துக்கு தான், இதுதான் எனக்கு அவமானம், இதுதான் எனக்கு செயல், எத்தனை இல்லையோ அத்தனையும் தாங்கிக்கணும். ஏன்னா அதை ஆண்டவருக்கு பவுல் பாருங்க, தேவன் நீ இப்படி வா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு சொல்லிதான் முடியுது வந்த நம்ம போவோமா? நம்ம சொல்ல போவோமா? நம்ம செய்வோமா? யார் ஊழியருக்கு போனா
மேரேஜ் வா, நீ போகும்போது 4 பேர் உன்னை அடிப்பாங்க, உன்னை கொலை பண்ண வருவாங்க, நீ ஊழியர் தான் போவியா? 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 போக மாட்டேன். ஒண்ணு பிசாசு திரிய பிடிச்சு போன அவங்க அம்மா அனுப்ப மாட்டேன்டா. பிடிச்சுக்கோங்க, யாரும் சொல்லல, ஒரு திரிய பிடிச்சுக்கோவி. ஹல்லேலூயா. அதே மாதிரி என்னையும் பிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாருங்க, அநேக துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை மீதி கிரீடத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப என்னென்ன துன்பப்பட்டார் பவுல்? சீக்கிரம் வாசிக்க பாருங்க. என்னென்ன துன்பப்பட்டார் அப்படியே சொல்லுங்க. முதல்ல என்ன நிறுத்தப்பட்டாரு? 39 நாள் அந்த பாதம் அடிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் 3 முறை விலாறுகளால் அடிபட்டார். கல்லில் அடிச்சிட்டாங்க. 3 தரம் கப்பசேதத்தில் இருந்தார். கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினார். அநேக தரம் பிரயாணம் பண்ணினார். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், வனாந்தரத்தில் பட்டணங்களிலும் வனாந்தரங்களிலும் வந்த மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரால் உண்டான மோசங்கள், வருடத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தார். ஹல்லேலூயா. நிர்வாண தொழுவத்தை கட்டி வச்சிருந்தாங்க பவுல் சீலாவை. ஹல்லேலூயா. அவர் எழுதப்பட்ட நிருபங்களை நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஜெயில உட்கார்ந்து எழுதுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பக்கத்துல வீட்டுல பார்த்து நான் பொட்டு வச்சாதான் எனக்கு வேலைக்கு போகணும், பொட்டு வச்சாதான் போகணும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம கிறிஸ்தவர்களா? பண்டிகை நாளுக்கு தீனி வச்சுக்கிறது, பண்டிகை நாளுக்கு பாத்தீங்கன்னா வேற கோயிலுக்கு போய் நம்ம ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுறது தப்பியாது. ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் கிறிஸ்தவனாய் மரித்து சாவத நீதிமானாக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள், வாக்கியவான்கள். பாடுகள் இல்லாமல் பரலோகராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்கவே முடியாதையா? அப்படியே கை கட்டி நேரம் போயிடலாம் நினைச்சுக்காதீங்க. இந்த கையிலே சொல்லுவாங்க, சரியா? இந்த கையிலே பலரும் பேசுவார்கள். ஹல்லேலூயா. நிந்தைகள், வெட்கங்கள் கத்த சொல்லி எழுதிக்கோங்க. பாடு இல்லாம, உலகத்துல பாடு இல்லாம, நிந்தை இல்லாமல், அவமானம் இல்லாமல் நீங்க பரலோகராஜ்யத்துக்கு போகக்கூடிய நிலைக்கும். அப்ப உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆனாலும் திடக்குள்ள உலகத்தினால் ஜெயித்தேன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடு 2:22 வாசிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட அழுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைங்க, மரணம் வரைக்கும் கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்தவனா இருப்பார். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் இந்துக்கள் சொல்லி நம்ம வேலை, இந்துக்கள் சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம வெளியில ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். ஒரு சர்வீஸ்ல பார்த்த தேவையில்லை. ஒரு 4 பேர் கேட்கிறாங்க, நீ கிறிஸ்தவனான? ஹல்லேலூயா. நீ இந்து மாற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார், இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறார்? நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது. பேரளவு கிறிஸ்தவனான வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, 2 வாசிக்க வெளிப்படுத்துது. 2:10 மரணம் வரைக்கும் போகிற பாடுகளை குறித்து நீங்க என்ன இந்த உலகத்துல நல்லா பார்த்தோம், இந்த உலகத்துல என்ன பாடு பறீங்களோ, எந்த பண்டிகளோ அதெல்லாம் யார் பார்ப்பாங்க? கர்த்தர் பார்ப்பாங்க. படிக்கணும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. எப்படிங்க? மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. 10 நாள் உபத்திரப்படுவீங்க, உங்களை பேசுவார்கள், ஆனாலும் நீங்க திரும்பி பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நல்லா பார்த்துக்கோங்க. ஆண்டவரே என்னை பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு ஆண்டவரே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க அறியாமல் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிச்சு எடுத்துருவார். யார் என்ன பேசினார்? ஹல்லேலூயா. கோமதி ஒரு பிரச்சனை வந்துச்சு ரோடஸ்ல. அந்த அம்மா கிறிஸ்தவமா பேசுற விரும்பல. சபைக்கு சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு கொண்டு ஏசாமி தராரா? நானும் கிறிஸ்தவனா, நானும் சர்ச்சைக்கு தான் போகாம போயிருக்கேன். முதல்ல நீ வேலை சோறு போடும், சர்ச்சை சோறு போடாது அப்படின்னா. பைபிள் படிக்கிறான் பாப்பா சர்ச்சு. நான் ரொம்ப வெக்கப்பட்டு நான் வந்திருக்கேன். சும்மா இல்லாம இதை கொடுத்து உனக்கு நீதியின் காரியத்தை கற்று செய்ய போறேன். நீ எந்த இடத்துல துன்பப்பட்டையோ உன்னை பேசினாலும் உன்னை தாங்குவாங்க அப்படின்னு. அதே மாதிரி சென்னையில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. பாப்பா போயிடுச்சு. போனாட்டி இன்னைக்கு அது எப்படி இருந்து அவன் காலில் விழுந்துருக்காங்க. ஹல்லேலூயா. நீ போயிடாத மாதிரி போனீங்கன்னா வேலையெல்லாம் போயிடாதவன். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை யார் பேசினா சொல்லி எப்படி பிடிச்ச அட்டகாசத்தை போட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒன்று சொல்றது என்னவோ பேசுனேன். சர்ச்சு கூட்டிட்டு போனேன். பொய் சொல்லல, உண்மை பேசுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை சால்வை மகன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடார். அப்ப இன்னைக்கு மரணம் வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் கிண்ணத்தில் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் 2 பேர் சபைக்கு வந்தார்கள். அடிக்கடி சொல்லுவேன், என்னக்காரன் நீ பண்றக்காரன் பேரக்காரன் என்னக்காரன் 2 பேர் இருந்தாங்க. வேத பாகரும் சதிசேயும் அதை காட்டிலும் நீங்கள் நீதி செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 3வது தலைப்பு வேத பாகரும் சதிசேயும் அதிகமாய் நீங்க நீதியா அவன் செஞ்சிருக்கிறான் அதை நான் செய்யணும் அப்படின்னு. அப்ப அவங்களை பார்த்து அவங்க போய் செய்ய சொன்னார். கர்த்தர் நீ இப்படி செய், வாரத்துக்கு 2 நாள் பாசம் ஜெபம் பண்ணு, தசமமா கொடுன்னு சொன்னாரா? கொடுத்துருக்கிறத அவங்க 2 பேர் மட்டும் செஞ்சாங்களா? இல்லையில. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதபாரகரும் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். யார் சொல்றா? இயேசு சொல்றார். அவன் செஞ்சாரு, நான் செய்யறேன். அதை காட்டிலும் அவன் நீதியாக இருக்கான். நீதி ஆயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதை காட்டிலும் 2 மடங்கு. ஹல்லேலூயா. எழுதிக்கோங்க. நீதியில 2 வகை இருக்கிறது. எழுதிக்கோ. முதல் நீதியானது உண்மையால் தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். உண்மையான தேவ பிள்ளையாக நீதி செய்வார்கள். மற்றொன்று வேதபாரகரும் பரிசேயரும் கண்களுக்கு காண்பிக்கிற மாயமான செய்வார்கள். உண்மையான தேவ பிள்ளை நிறைய பேர் சில பேர் பார்ப்பாங்கன்னா பப்ளிக்ல தெரியுமா அவங்க உண்மையை செய்வாங்க. அதாவது பரிசுத்தமா இருக்கிறவங்க நடிப்பாங்க. ஹல்லேலூயா. நான் போய் செஞ்சு சொல்றேன். சில பாஸ் சொல்லுவாங்க, நான் போய் அதே மாதிரி நான் போய் அந்த சபையை பத்தி பார்த்து சொல்றது, இந்த சபை சொல்றது, அது அத்தனை எந்த சபையும் ஒரு போதனுடைய அழகுலாம் பாருங்க. ஒரு போதனுடைய நல்லவனா, அந்த சபை நல்லவனா இல்லையான்னு கேட்டு மற்றவங்க ஒட்டி ஒரு போதனை பேசுறார் அப்படின்னாவே அவங்களுடைய கிரியே சரியல்ல. உங்களை பத்தி ஏதாவது ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா? ஆமாமா கர்த்தருடைய ஆசீர்வாதமா சொல்லி விட்டுணும். நீ அவனை பத்தி தெரியுமா? இவனுக்கு பாவிகளை நேசிக்கதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். இவங்களை குதிச்சு நம்ம வர கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒரு போதகராக இருக்கப்பட்ட இன்னைக்கு அநேக ஊழியர்களை பேசுறார்கள். ஏன்னா இத்தனை 4 பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க. 400 பேர் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் நம்பி போகாதீங்க. நீங்களும் நம்ம சபையில ஒரு பிள்ளை போய் திடீர்னு ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, சும்மா ஜெபம் பண்ணி பார்த்தாது இல்லீகலா நம்ம போகணும், அடைக்கணும், உடைக்கணும். யாரும் சொல்றா தூக்கி வரேன். அவர் சொன்னது போது
ஹல்லேலூயா. அதிலேயே அவங்க நீதியை வச்சிருக்காங்களா இல்லையா? இரண்டாவது, இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கு போது ஒரு சபையை குறை சொல்றவன் அவன் தான் இரண்டு விதமான மாயமான உலகம். ஹல்லேலூயா. ஆசிக்கு போகாதீங்க. ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டேன் போயிட்டு பையன் குமாரபாளையத்தில் சதீஷ் வந்தா கூட தம்பி இங்க வந்து குமாரபாளைய சபைக்கு போ, மேலும் ஊதிரி நேரிடும். நீ இங்க வந்து ஆவிக்குரிய சபைக்கு போ. வெங்கி பாஸ்டர் தான் பரலோகம் கிடையாது சொல்ல மாட்டேன் நினைக்கவே. அது ஏன் கேட்டாலும் நீங்க நாமசாரத்தை பரலோகம் போக சொல்ல மாட்டேன். பொதுவுல ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு விட்டுடும். ஹல்லேலூயா. அது ரெண்டு மாதங்களுக்கு நீதியாக உண்மையால் தேவ பிள்ளைகளாக நீதி செய்வார்கள். இன்னொரு என்ன செய்வாங்கன்னா வேதபாகம் பரிசேயர்கள் போல மாயமான நீதி செய்வார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா குழப்பத்திலே வருவாங்க. போது உண்மையான ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு வீட்டுக்கு வந்தா நீங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வரீங்கன்னா போகணும், இல்லை அந்த சபைக்கு வரீங்களா அதுதான் உண்மையான நீதி. இன்னொரு போதகரோ இன்னொரு சபை மக்களோ வந்து சொன்னாங்கன்னா அவங்க நீதி இல்லை. இல்லையா? நானே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பாஸ்டர் சொன்னா நானும் நீதி இல்லை. அதை சொல்ல வெள்ளை அடிச்ச கல்லறி போல வெள்ளை போட்டிருப்பாங்க. ஆனா உங்களை இருக்காது. வருஷம் நீதி மத்திய 15, 17, 18, 19 23 வாசி. மத்திய 15, 17, 18 வாசி. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவிடத்துல சீசனுக்கு வீட்டுக்கு போனார். இயேசுசாமி கூட போனார். ஹல்லேலூயா. இப்ப இங்கே பாருங்க, அது கூட இருக்கிற சீசன் சொன்னாரு, இவன் கை கழுவாம சாப்பிடுறாங்க, நீங்க சொன்ன கட்டளை மீதியம் செய்யணும். என்ன சொல்லுவாங்க? புசுகம் போடுறான். உங்களுக்கு போட்டு கொடுக்கணும். என்ன சொல்லுவீங்க? யாராவது போட்டு கொடுங்க சொல்லுவாங்க. போட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏசாமி கிட்ட 12 சீசர்கள் கை கழுவவும் சாப்பிட்டு போயிட்டார். அவருக்கு என்ன பசியும். ஆனா இத போய் அது சொன்னது யாரு தெரியுமா? அது சொன்னது யாருங்க? கிறிஸ்தவன கிறிஸ்தவ விரோதமே பாவலியை வெளியே ஜாதி வருவாங்க. இது யாருன்னா யார் சரி சொல்றது? வேதம் பாதங்கள் ஏசாமி சொல்றார். சீசனை பத்தி எப்படி வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கடந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஏப்பா வயிற்றுல சாப்பிட்டாலும் பின்னால்தான் போகுது, கை கழுவாம சாப்பிட்டாலும் பின்னால்தான் போகுது அப்படின்னு சொல்லி அத ஆண்டவர் சொல்றாரு. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயிலிருந்து புறப்படு. இறுதி எங்கிருந்து வருதுங்க? வாய் பேச போன எங்கிருந்து வருமா? இருதயத்துக்கு பொழுதுதான் வாய் என்ன பேச போற சொல்லி வாயிட்டு வரும். அப்புறம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாத்தீங்களா? நீ கையை கழுவாத காட்டியப்பா, நீ டெட்டால கழுவுனாலும் பரவாயில்ல, பெனாயில் ஊத்தி கழுவுனா, சீமை ஊத்தி கழுவுனா பரவாயில்ல, இது உனக்குள்ள மாறணும். இதை போய் பெனாயில் போட்டு பார்த்து பெட்ரோல் ஊற்றி கொடுத்து அது செய்ய மாட்டாங்க. இதை கழுவினா பிரயோஜனம், 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 இதை கழுவினா பிரயோஜனம். ஆனா சொல்லுதா உன்னுடைய பேசுகிற வாயோட தீட்ட அதை பார்த்து நீ கையை கழுவ சாப்பிடாது. அல்லேலூயா. கை கழுவ சாப்பிடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல சொல்ல கை கழுவ சாப்பிடாது. அல்லேலூயா. நான் படிக்க 20 வருஷம் எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் எப்படிங்க பக்கத்து நீங்க நல்லவங்க அழகா வந்துருக்கீங்க, குடிச்சிட்டு பூலா வச்சுட்டு வந்திருக்கீங்க, பின்னாடி பொட்டுலாம் வச்சிருக்கீங்க, போகும்போது வச்சு போவீங்க. சரி நீங்க அழகு குடிச்சிருக்கீங்க, ஏன் குடிச்சிங்கன்னா பக்கத்தில் உட்கார முடியாது, அதுக்காக நம்ம குடிச்சிருக்கோம், அதுக்காக மேக்கப் போட்டிருக்கோம், அதுக்காக நம்ம செட்டு போட்டிருக்கோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா ஐயோ இறுதி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டக் 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 அது மோசம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மோசங்க?
ஆமா, 6 அடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இருதய கை மடங்கு இதுதான் இருதய இவ்வளவுதான் ஆற்று. கை மடங்கு பார்க்கலாம், இதுதான் ஆற்றுடைய பக்ஷன், அவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்கிற ஆற்று இவ்வளவுதான் ஆற்று. இதுதான். இதுவும் 2.5 இன்ச்சு வாயும் 6 இன்ச்சு நாக்கும் கெட்டு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவீங்க, அப்பா சொல்றார். வாசிக்கிறது வாசி. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயர் மனிதனுடைய கண்டனை யாராவது இயேசுவுக்கு கூட்டு கொடுக்கணும்னு சொல்லி சில நீதிமன்றம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 18:11 வாசிக்கும். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர். என்ன சொல்றாருங்க? ஒரு ஆயுதத்தில் போய் எப்படி ஜெபிக்கிறாருங்க? ஒரு நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும். பக்கத்துல சொல்ற இந்த ஆயக்காரனை போல, இந்த ஆயா போல இல்ல, இந்த அம்மையை போல இல்ல, இந்த மீச வைக்கிற ஆம்பளை போல இல்ல, மீச வச்ச ஆள் வச்சு இல்ல, இது சொன்னதனையும் இல்ல, இது கருப்போடும் இல்ல, அந்த முடி வச்சு ஆதவனும் இல்ல அப்படின்னு சொல்லி குறை சொல்றான். யார் சொல்றா? பரிசேயர். உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. இது செய்யணும். தசமபாகம் கொடுக்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு கொடுத்தது கர்த்தருக்கு தெரியும். ஏன் தசமபாகம் கொடுத்தாங்களா? தசமபாகம் கொடுக்கணும் பூவா இல்லாம போயிடும். அது ஒரு சுயநலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உபவாசமே ஜெபிக்கல அப்படின்னா அவனுக்கு வேலையில பிரச்சனை. ஒருவேளை அவன் மனைவி வியாதியாப்பட்டிருக்க பாஸ்டிங் ஒரு ஜோம் யாரும் பாஸ் சொல்லிப்பாங்க, ஒரு 3 வருஷம் ஜோம் பண்ணி அப்படின்னு. நான் வாரத்துக்கு 2 வாரம் உபவாசம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் முட்டை போட திட்டுவேன். அல்லேலூயா. மனுஷன் காண்ற மட்டும் நான் பாசி எடுப்பேன், மனுஷன் போன பிறகு நான் 2 முட்டை போட சாப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிக்கலாம். வாசிக்கும். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதிக்கிற எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. உங்களுக்கு நீதியாக பரிசேயருடைய நீதி அதிகமா இருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரே குறையுள்ள மனுஷனே வாரத்துக்கு 2 தரம் உபவாசம். அப்ப எத்தனை நாள் ஜெபம் பண்ணணும்? வாரத்துக்கு 365 பார்த்தா ஒரு பாவம் செஞ்சிருக்கணும். வாரத்துக்கு 7 நாள் பாசம் கேட்டால் ஒரு பாவம் கழுவுங்க. அல்லேலூயா. எனக்கு கழுவணுமா? சரி, அவங்க என்னை கழுவணும். அல்லேலூயா. நீங்கள் கழுவுங்க. வாரத்துக்கு பிறகு சூழ்நிலை 7 நாளைக்கு பாசி கேட்டா நம்ம பாவம் கழுவ முடியாது. அதுதான் தண்ணியில கழுவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணியில கேஸ்மான தண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. எல்லாம் குடிச்சு டப்பால ஒரு வச்சுட்டா அதை வைக்கிறாங்க காலத்துல. அல்லேலூயா. எங்க கூட்டுறோம் இல்லையோ கேஸ்மான கூட்டமா இருக்கு. கடைசியில் மக்களை பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு எந்த தண்ணி கிடைக்கல அந்த தண்ணி போயிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே பாத்தீங்கன்னா என்ன வாரத்துக்கு 2 வாரம் உபவாசம் பண்ண, அப்ப நம்ம உபவாசம் ஜெபிக்கிறது நல்லதா இல்லையா? அவங்க என்ன தெரியுமா? அவங்க தசமமா கொடுத்தார், நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்களை பார்க்கணும். அப்ப 1 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கணும் பாஸ்டர். அந்த நம்பர் 1110 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1111 ரூபாய் கொடுக்கணும் பாஸ்டர். அப்போ 1 ரூபாய் ஜாஸ்தி தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இது என்னைக்கு மொழி வச்சாங்க 101 102 வைக்க 1 ரூபாய் சிக்கத்தனமா வேண்டாம். வச்ச 100 ரூபாய் வைங்க, 200 ரூபாய் வைங்க. அல்லேலூயா. அருமையா. சவுத்துல பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் வச்சு 1 ரூபாய் கேட்காம வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்க 100 ரூபாய் வச்சாங்க, நான் 101 ரூபாய் வச்சேன். 1 ரூபாய் ஜாஸ்தி தான் வச்சேன். அல்லேலூயா. அது வைக்காது. மனசார நீங்க செய்ய
கர்த்தர் நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு கிறிஸ்தவ நீதி அவனை காட்டிலும் அதிகமாய் நீதி உள்ளவனாய் இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்ன சொன்னார் ஒரு கதைய, பாஸ்டர் நான் காலையில் எப்படியாவது ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால ஜெபிக்க முடியல. உண்மையா பாருங்க, நீங்க ஒரு நீதி செய்யணும் அப்படின்னா நான் ஒரு கற்றுக் கொடுக்குறேன், சரிங்களா? இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகிறார். இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கும்போது கரெக்டா என்ன பண்ண இல்லை, எந்திரிச்சு தொழுகிறான்னு அர்த்தம். அப்படின்னு கூட பாத்தீங்க எல்லாம் எதிர்த்து அப்படியே போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி கரெக்டா 4:45 எதிர்த்து வச்சுவாங்க. ஏன்னா அவங்களால சங்கு எதிர்க்க முடியாது, ஊட்டுனால எதிர்க்க முடியாது, பெரிய மைக் வச்சுட்டாங்க எல்லாம். அல்லேலூயா. எந்திரிச்ச உடனே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடம் ரோட்ல இருந்தா கூட இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு சாமி கும்பிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையான நம்ம ஊழியக்காரர் என்ன செய்யணும்னா, ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு 5 வேளை தொழுவும் போது அவங்க தொழுவதற்கு முன்னால எந்திரிச்சு ஜெபிக்கிற நீதியாய் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அதிகாலையில அந்த சத்தம் வர்றதுக்கு முன்னால நம்ம சத்தம் வந்துடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் காலையில ஒரு சுப்ரமம் போடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்க்கணும். ஆனா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே மூச்சு கட மாட்டோம், பல்லு விளக்க மாட்டோம், நேரா போய் இறந்ததி பேப்பர் வச்சுன்னு பார்ப்போம். அப்படின்னு வாய்க்கணும். ரெட் காபி, பல்லு விளக்காம ஒரு காபி, வாய் ஒப்பிச்சு ஒரு காபி, பிரஸ் பண்ணிட்டு ஒரு காபி, அது 8:45 அப்புறம் ஐயோ ஜோம் பண்ண மாட்டேன். அங்க இருக்க பால்காரன் குப்பைக்காரன் எல்லாம் மூஞ்சியும் முடிப்பான். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு மூஞ்சியும் முடிச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. 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 ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 மணி நேரத்துல நம்ம அதிகாலையில கேட்கும்போது கர்த்தர் நீங்க நீதிமானாக்கப்படுவோம். அல்லேலூயா. தாவீது கூட நீதி நிமித்தம் அவர் 7 தடவை கர்த்தர் செய்த நீதிகளை கொடுத்து அவர் என்ன செய்தாங்க, தியானித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 119 164 வாசனம். சங்கீதம் 119 164 வாசனம் வாசிச்சு. உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. 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 ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே ஆண்டவரே இந்த நீதியாய் எனக்கு கொடுத்ததாக நல்ல நாட்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனையில குழப்பாம எதிர்ச்சுவார், ஜெபத்தோடு அந்த பெரிய காரியம் செய்வார். 4வது காரியம், முதலாவது தேவ நீதியா இருக்கப்பட வேண்டும். 4வது காரியம், முதலாவது தேவ நீதியாய் இருக்கப்பட்ட. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருக்கு முன்னால அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனி உமக்கு தந்தேன். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனி உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
ஸ்தோத்திரிக்கிறோம். எழுதிக்கோ. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சவன நீதியின் கர்த்தாவே உனக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லி ஆகிறேன். எழுதிக்கோ. ஆண்டவரே, நான் நீதியா இந்த நாளில் முழுவதும் நான் நடக்கப்படணும், நீதியான காரியங்கள் செய்யப்படும் சொல்லி அந்த காலையில எதிர்ச்சவன செபிச்சு சொல்லி எதிர்ச்சு பாருங்க. அதனால் போல் நீதி கதை செய்வான். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். அதிகாலையிலே என்ன விண்ணப்பம் செய்கிறோ அதை கத்தர் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் குடிக்கிறதுக்காக அல்ல, சாப்பிடுறதுக்காக கிடையாது. நீதி அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் ஆச்சா அதுக்கு அல்ல. எதுக்காக? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் ஜெபமீர என்று நீங்க ஜெபிக்க பாட ஜெபிக்க ஆண்டவர் அனுசுவர் அன்பரேசுரா ஜனக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமல்லா என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஜீவ புஸ்தகம் எழுதுவார். என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணார், என் பிள்ளை நீதியான காரியம் செய்யறான்னு சொன்ன என்ன சொல்வார்? என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை அப்படிங்கும்போது ஆராதனை அப்படிங்கும்போது முழங்கால் கையத்துக்காக அன்பரே அப்படி ஜெபிக்கும் போது காலையில என் பிள்ளை ஜெபிக்கிறான். தயவுசெய்து பாருங்க, ஆண்டவருடைய அதிகாலையில தேடினா வந்தது வந்தாமதான் ஜெபம். தயவுசெய்து ஒருவேளை காலையில ஒரு நாள் எந்திரிக்க முடியலையா, சரியா 12 மணிக்கு ஜெபிச்சுவார். ஃபர்ஸ்ட் முதல் நாள் எழுதினோம். அந்த 12 இருந்து ஒரு 12:30 நீங்க ஜெபம் பண்ணி முதல்ல அந்த நாள்ல முதல் நாளுடைய விண்ணப்பம், அப்பா நீதியின் சூரியனே, நீதிபதியே, நீதியின் சூரியன் சொல்லு, நீதி உள்ளவரா இருக்கிற, நீதி விசாரிக்கிறவரே, நீதி உள்ளவரா இருக்கிறவங்க, நீதிகளுக்கு நீதி செய்கிறவர், தெய்வங்களுக்கு தெய்வம் சிலர் சொல்லி துதிச்சு பாருங்க. உண்மையா சொல்றாங்க, வாழ்க்கை அப்படியே மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்து 19 வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஜெபிக்க பாருங்க, விசுவாசம் போயிருக்கும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ் என்னால முட்டி படிச்சோம் பாஸ் புரியல, என்னால மனநல படிக்க முடியல, கர்த்தர் செய்வாரா? பாருங்க, உங்க பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். படுத்துட்டு படிச்சவங்க நடுவில் மண்ணியும் இந்த வார்த்தை சொல்லி நிற்கவங்க எக்காரணத்தை கொண்டு கால் மேல கால் போட்டு பைபிள் படிக்கிறதோ, கால் மேல கால் போட்டு ஜெபம் பண்றதோ, பிரசங்கம் பண்ற போதை கேட்டீங்கன்னா உனக்கு அது ஐயோ. அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னா இன்னும் மனதால் படுங்க, இல்லை எதிர்த்து அதே நிலையில இருக்கிற மாத்திக்கும் அட்மாஸ்பியர் இடத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. இப்ப சேர் வச்சுக்கோங்க, ஜெபிக்கு நடவும் அப்படின்னா முழங்கால் போட்டாங்கன்னா ஒவ்வொன்றா முழங்கால் எதிர்த்து இருக்கும். அந்த ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாசிப்போம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர்
அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்காக ஒரு குதிரை, ரெண்டு குதிரையில வந்து என்ன வச்சிருக்காரு அவரு? நீதியாய் நீதி என்ன வச்சிருக்காரு? எந்த குதிரையில வராங்க? வெள்ளை குதிரை காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயிக்கிறவராகவும் எப்படி சொல்ல வசனம் இருக்குது? ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வெளிப்படுத்தி 19:8 வசனத்தை வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம். நீங்க வெள்ளை வெளி போட்டுறது பிரச்சனை கிடையாது. ஆனா இருதயம் எண்ணெய் போல பசுத்தம் நெருக்கப்படுகிறது சொல்லுவாங்க. வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வசனம் போடும். பரிசுத்தவான் நீதிகளே, பதிகளே. அல்லேலூயா. வசனம் வாசிப்போம். இல்லையா? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதிகளே. அப்படி என்ன கலைகளே? நாங்க சண்டைக்காரர்களே, நாங்க குடும்பக்காரங்களே அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு வந்து ஏசாமி ஒரு கட்டளை கொடுத்தார். என்னன்னா, உங்களுக்கு சர்வீட் கொடுத்தா பரமராஜ்யம் போயிருவீங்க. அப்ப டெஸ்ட் பண்றதுக்காக சொல்லுங்க, கைப்பிடிச்சு உங்களுக்கு யார்கிட்ட போய் விசாரிப்பா தெரியுங்களா? உங்க எதிர்த்து உங்களுக்காக போய் விசாரிப்பா. கண்டிப்பா பரமராஜ்யம் போயிருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்பவா? ஐயா அப்படியே போயிருவீங்க. சப்போஸ் சார் வாங்க சார் வாங்க. சப்போஸ் வந்து யாரோ ஒரு சோழன் பேர் சொல்லி இப்ப யாரோ ஒரு சுமதி வச்சுக்கோங்க. ஏங்க சுமதி சிஸ்டம் அத யார பா மரியாதை அப்படியே போயிடும். ஏமா எங்கம்மா இங்க போனல ஆப்பா அப்ப தெரியும். ஓ எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எதிர் வீட்டுக்காக தேவன் அறியாத ஜனங்கள் நம்மளுக்கு ஒரு விட்னஸ் கொடுக்கணும். அதுதான் சர்டிஃபிகேட். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் 4 வருஷம் 4000 வருஷம் நம்ம போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு போய் கேட்கணும். உங்க மாமியார்கிட்ட கேட்கணும், மாமியார் மருமகிட்ட கேட்கணும், நாவல்கிட்ட போய் கேட்கணும். அல்லேலூயா. அப்படி யாருமே தவிக்கவே முடியாது. 1,44,000 பேர் கூட 10 பேருக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. அப்படி ஒரு கண்டிஷன் நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் அப்படியே சர்வீஸ் கொடுங்க ஆண்டவர். அல்லேலூயா. போய் செய்ய முடியுமா? தப்பிக்க முடியுமா? 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 முடியாது. பிள்ளைங்க படிக்க ஸ்கூல்ல போய் கேட்கணும். எப்படி? அல்லேலூயா. ஸ்கூல் மிஸ் உங்க செஞ்சுக்காங்க பிள்ளைங்க அப்படிங்க இப்படி ஒரு பாசம் கிடைக்கணுமே. அது ஒரு நீ செஞ்சுக்க வரல என்ன அடிக்கலாம் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், படிக்க வர மாட்டேன், என்ன சபை நடத்துற சோத்திரம் ஏன் சர்டிஃபிகேட் கிழிச்சு வந்துருப்பாங்க. அல்லேலூயா. 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 மாமியார் அப்படி மறுபடும். ஐயா நீங்க அங்கி போட்டு உங்க கட்டி விட்டேன், வெளியே கிடக்கு பிரிஞ்சு கொள்ளணும் அப்படியே போயிருங்க. என்னையா கொடுத்து கூட சென்சஸ் எடுக்க முடியாது கடைசியில. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியில எல்லாமே 0.1 வந்துடும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீதி கிரேடத்தை கொடுக்க போறோம். அப்பதான் அந்த நீதி வழிய அங்கி கொடுப்பார். எதிர்ப்பு போகலாம். யாரு அங்கி வேணும்?